முன்பு விஜய் ரசிகர், இப்போ சீமானின் தம்பி, அதுவும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர், இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நபர் யார்? அவர் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். சமூக ஊடகங்கள்ல அப்பப்ப சில காணொளிகள் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகும். அந்த வகையில தான் தற்போது இப்ப நீங்க படத்துல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நபருடைய கேள்வியும் அந்த காட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்துல அதிகமா பரவப்பட்டிருக்கு. அதுல என்ன கேட்கிறாரு அவருன்னா, நடிகர் விஜய் அவர்களை பார்த்து, உங்களை இயக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எந்த முன் அனுபவமும் இல்லாமல் நிறைய பேர் இயக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னும் போது, அதாவது யாரிடமும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரிலாம் வேலை செய்யாம, நேரடியாக உங்கள வச்சு டைரக்ட் பண்ற ஒரு வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்க்குறாங்களா? அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய அந்த செய்தி என்னன்னு கேட்கும்போது, அது ரொம்ப கடினம். இதுவரைக்கும் படம் எடுக்காம ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலே, அவங்கள தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கடினம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு கொஞ்சமாவது வேலை தெரிஞ்சிருக்கணும். வேலை தெரியலனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு பதில் சொல்றாரு. இப்போ முதல்ல நம்ம விஜய் பத்தி நம்ம பேசணும். எந்த அனுபவமும் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்வது, ஒரு பிசினஸ் செய்யற ஒரு விஷயத்திற்கு ஒரு வேலையில இதனையும் அவருக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் இமேஜ் சம்பந்தப்பட்டமான விஷயம். ஒரு திரைப்படம் ரீதியாக அப்படி இருக்கவருக்கே பார்த்தீங்கன்னா, எந்த அனுபவமும் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு பேசுற இந்த நபர், இப்ப எந்த அனுபவமும் இல்லாம நேரடியாக வந்த உடனே, அதுவும் வந்த உடனே கூட மக்களை போய் சந்திக்கல, இப்போ வரைக்கும் சந்திக்கல. ஆனா 2026ல நம்ம முதல்வர் ஆயிடுவோம், நம்ம நேரடியாக அந்த நாற்காலியில் போய் அமர்வோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த அளவிற்கு அபத்தமானது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப அந்த காணொளியில் இருந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இசைமதிவாணன். நிச்சயமா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு தெரியாத சில நபருக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அதை நம்ம பதிவு செய்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா தெரியாத பல நபர்கள் இப்ப விஜய் அவர்களை பயன்படுத்தும் போது நிறைய பேர் அவங்க பார்ப்பாங்க. விஜய் அவர்களுடைய ரசிகராக இருந்து அந்த இடத்தில் நின்றவர் கூட சீமானோடு நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நின்று வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துக்காக அயராக உழைக்கக்கூடிய அந்த போராளி இங்க நிற்க ஒரே காரணம், அவர் இன ரீதியாக தான் யார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மக்களுடைய வலி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிறதால தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்களே தவிர, இல்லைனா எப்போவோ அவங்க ஈஸியாக திராவிடத்திற்கு தாவி இருப்பாங்க. இப்ப விஜய் அவர்களுடைய அந்த அரசியலுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலுக்கும் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு தூரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நேரடியாக அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவராக இருப்பதற்கே தகுதி இல்லாமல் இருக்கும்போது முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 2026க்கான வெற்றி கருத்தியல் ரீதியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.